ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லோகித்துக்கு பர்த்டே. அதனால் அவன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், அம்மா மயில் கோலம் போட்டு மயில் கோலம் போட்டுன்னு. நான் டெய்லி என்ன கோலம் போட்டாலும் காலையில் வந்து ஏஞ்சி பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை, நான் மயில் கோலம் தானே போட சொன்னேன், நீ ஏன் மயில் கோலம் போடலன்னு சொல்லி எல்லா கோலத்தையுமே அழைச்சி விட்ருவான். அவனுக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதால சரி நான் உன் பர்த்டேக்கு போகிறேன்டான்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கான். அவன் தூங்கி ஏஞ்சது வரையும் நான் மயில் கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அவனுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அந்த மயில் கோலத்தை தான் நான் இந்த வருஷம் அவனுக்கு கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன். வேறு எந்த கிஃப்ட்டும் நான் அவனுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அவன் எந்த டைமில் ஏஞ்சிட்டு பாட்டுறதும் தெரியாது. அதுக்குள்ளே நம்ம வந்து கோலத்தை ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா வாசலை பெருக்கிட்டு தண்ணி தெளித்து விட்டு வந்துட்டேன். நான் வந்து 3 மணிக்கு அலாரம் வச்சு, நம்ம வந்து 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் எழுந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி 3 மணிக்கே எழுந்து அலாரம் வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு அலாரமும் அடிச்சிச்சு. ஆனால் எழுந்திருக்க முடியல. எப்பயுமே ஒரு 4:30 5 அந்த மாரி தான் எழுந்திரிச்சு போடுவேன். இன்றைக்கி தான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திட்டேன். ஏதாவது கொஞ்சம் சொதப்புனாலும் டைம் வேணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:30 ஆகுது. வாசலை பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் கோலம் போட போகிறேன். அது வரைக்கும் அந்த ஈரம்லாம் கொஞ்சம் அடங்கிடும். கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த டைம்லாம் ஏஞ்சதே இல்லை. பயத்தோடு கலந்து கோலத்தையும் போட்டுருவோன்னு பார்க்குறேன். கோலத்தை போட்டுட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மயில் கோலமும் அது கூட சேர்த்து ஒரு பூ மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நான் என்ன கோலம் போட்டாலுமே அங்கே மண்ணை பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரையாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போகிற டிசைன்ஸ் அப்படியே இருக்கும். கலரும் நல்லா பளிச்சுன்னு எடுத்து காட்டும். இது வந்து மண் தரன்றதால நான் போட்டு முடியறதுக்காட்டியும் ஃபஸ்ட்டு போட்ட அந்த டிசைன்ஸ்லாம் மண்புழு வந்து நிண்டி விட்டுருது. அது பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக அந்த மண் வந்து தூக்கிக்கிறதால நல்லாவும் தெரிய மாட்டேங்குது, நல்லா இருக்க மாட்டேங்குது இது பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மூடு மல்லமாக இருக்கிறதால டிசைன்ஸும் மூடு மல்லத்தில் கலர் அடிக்கும்போது அந்தளவுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது. அடுத்த வருஷம் எப்படியாவது ஒரு சிமெண்ட் போட்டு தர சொல்லியிருக்கேன். போட்டு தராங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த தரையை நானே கொஞ்சம் ரெடி பண்ணி சமப்படுத்தி மண்ணெல்லாம் அள்ளி கொட்டி சமப்படுத்தி வச்சுருக்கேன். கோலம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து இன்னுமே நானும் நேற்றுலேருந்து மயில் கோலம் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மயில் கோலம் போட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப. அது வந்து தார் ரோட்டில் போட்டிருக்கேன். ஒரு மயில் மட்டும் போட்டேன். அப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாளாக அந்த வரையறதுக்கு தைச்சி விட்டுருச்சா, அதனால் எப்படி போட போகிறேன்னே தெரியல. சொதப்பிட்டு விடிய உட்காந்துக்க போகிறான்னு தெரில. 7 மணிக்குள்ளே முடிக்கணும். 7 மணிக்குள்ளே முடித்தா தான் நிலாவுக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவளுக்கு சாப்பாடு செய்யணும், நான் வேறு கிளாஸ் போகணும். ஒன்றுமே பண்ணலைங்க. இன்னும் பொங்கல் வேலையும் முடிக்கல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. எனக்கு டெய்லரிங் கிளாஸ் போகிறதால பொங்கல் வேலை கையை வைக்க முடியல. டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி நீ கோலம் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை கொஞ்சம் கிளிப்பாக காட்டுறேன். ஷார்ட்ஸில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிக்கா கோலம் இன்றைக்கி அதை வந்து லோகித் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறான்றதையும் நம்ம கேப்சர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து லோகித் பர்த்டேக்கும் இது ஒரு விலாகாக எடுக்க போகிறோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பாய். ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சிட்டேங்க. இப்போயே மணி பார்த்திங்கன்னா 5 ஆகிடுச்சு. இதுக்கு நான் கலர் அடித்து திருப்பி அது மேலே லைன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இந்த மண்ணில் போய் ஈரத்தில் நின்று போட்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ டைம் எப்படி எனக்கு மேட்ச் ஆக போகுதுன்னு தெரில. நான் வந்து கோலத்தை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைஞ்சதை மட்டும் காமிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேங்க. இவ்வளோ நேரம் இதை தான் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். இதுக்கு கலர் அடிச்சுட்டு இது மேலே லைன் கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஷார்ட்ஸில் போய் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எப்படி வரைஞ்சிருக்கேன்றது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டைம்லாம் நான் ஏஞ்சதே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஏஞ்சி கோலம் போடுறேன். இது எதுக்குன்னா லோகித்துக்காக மட்டும்தான் இது. ரொம்ப பயமாக இருக்குங்க. இங்கே உட்காந்துட்டு கலர் அடிக்கணுமோ முன்னாடி தெரிகிற மாரியே இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஒன்றுத்தையுமே காணோம். அப்புறமா திரும்பவும் பார்க்குறேன், என்னமோ தெரிஞ்சுது. நானே இங்கே பூஜை போட்டு வருமோ, நைட்டில் அங்கே தனியாக வேறு உட்காந்துருப்போமே, நாய் வேறு குலைச்சிட்டு இருந்ததுன்னு பார்த்தா அங்கே பாருங்கள். கலர் அடிச்சிட்ருக்கேன். என்னமோ மூஞ்சிக்கு நேராக தெரியுதுன்னு இந்த நேரத்தில் அதுமாரி தோணுனா எப்படிங்க இருக்குங்க பாருங்கள். மூஞ்சிக்கு நேராக தொங்குது. இதேமாரிலாம் தொங்குனா என்ன பண்ணுறது? நூல் கட்டி தொங்குது. இப்போ இது தொங்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஐயோ லைட்டை பார்க்க கிட்ட வருதுங்க. இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. டக்குன்னு என்னமோ தெரியுதேன்னு பார்க்குறேன், புழு தொங்குது. சடனாக பயந்துட்டேங்க. இந்த நேரத்தில் நானே இங்கே பயந்துட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். என்னை வந்து இவங்க பயங்காட்டிகிட்ருக்காங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரியலங்க. எல்லாம் என் பையனுக்காக மட்டும்தாங்க. அவன் கேட்ட ஒரு வார்த்தைக்காக இதை செய்கிறேன். காலைல ஏஞ்சி காரிட்டு போகிறானா, நல்லா இருக்குன்னு சொல்கிறானானே தெரில. அவன் மைண்ட் செட்டை பொறுத்து தான் சொல்லுவான். இந்த திடீர்னு நல்லா இருக்க கோலத்தை கூட நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அவன் இருக்கானே. இருந்தாலும் நம்ம ஒரு தாயாக இதை முயற்சி செஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்.
ரொம்ப நாளாக கேட்குறான். மார்கழி மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே கேட்குறான். சரி போட்டுருவோன்னு தான் போடுறேன். அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம மயிலாக ஒரு உருவத்தை கொண்டு வந்து அவன்கிட்ட காமிச்சிருவோம். இவ்வளோ நேரம் கையால் மாங்குன்னு கலர் அடிச்சதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வருது. இந்த கோலமாவு வாங்க போன இடத்துல இந்த டப்பாலாம் எவ்வளோன்னு கேட்டால் இது போய் 30 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு நான் வாங்கலை. அப்புறம் கடைசியாக நான் வந்து வாங்கிட்டு வரும்போது இந்த டப்பா அந்த கடைக்காரங்க எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இந்த டப்பா இருக்கிறத மறந்துட்டு அம்மா நீட்டுக்கு கையாலே அடிச்சிட்ருக்கேன். இப்போ தான் ஞாபகம் வருது. போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதால் படித்து பார்க்க எப்படி இருக்குது. இதுக்கு ஒரு பொருத்தத்தை பார்த்தீங்களா? டப்பாவும் பச்சை, கலரும் பச்சை. இது நல்லா ஈவனாக கலர் அடிக்குது. நம்ம தான் வாரி வாரி கொட்டிகிட்ருக்கோம். சரி கலர் அடித்து முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. இந்த ஃபோன் ஸ்டாண்டு வேறு நிற்க மாட்டேங்குதுங்க, ஆடிக்கிட்டே இருக்குது. நானே 3 மணிக்கு அலாரம் வச்சு 3:30க்கு தான் ஏஞ்சேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுது. சரி இந்த பிங்க் கலர் அடித்து பார்ப்போமே இந்த டப்பாவில்ன்னு சொல்லி கொட்டி அடித்தா, இது வந்து நான் மண்ணில் கலந்தேன் அந்த கோலமாவு. அதில் பார்த்தீங்கன்னா கலர் தனியாக பறக்குது, மண் போய் கீழே விழுது. கலர் ஃபுல்லாக என் கையிலே தான் ஒட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க, கலர் கோலமாவு இயற்கை முறையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்காகவே இல்லை, எல்லாம் சொதப்பிக்கிச்சு. சரி நான்லாம் அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி இதேமாரி கலர் கோலமாவு போடணுன்னா கலர் வாங்கி மண்ணில் தான் கலந்து போடுவோம். சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்யுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஆற்று மண் அள்ளிட்டு வந்து சலித்து அதை கலந்தேங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் பயிற்சி தேவைன்னு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அந்த டப்பாவில் இன்னும் சரியாக அடிக்க தெரிலங்க, அதான் கையால் அடிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டால் இங்கே பார்த்தீங்களா இந்த மழையை. இவ்வளோ நாளாக மழை வரலைங்க இந்த ஊரில். இன்றைக்கி நான் போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த கோலத்துக்காக எனக்கு மழை வருது. சரி மழை எப்படா விடணும்னு நானும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். அது விட்ற மாதிரியே தெரியலங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து 3 மணிக்கு வச்சு 3:30க்கு எழுந்து கோலம் போட்டாங்க பாருங்க. மழை வந்துடுச்சு. மழை வந்து ஒவ்வொன்றுத்தையும் வீணாக்கிடுச்சு. ஒரு தாயோட பாசத்தை சோதிச்சு பார்த்துருச்சிங்க. அப்பயும் என் பையனுக்காக மயில் மூஞ்சியாவது காட்டணும்னு சொல்லிட்டு மயில் மூஞ்சை எப்படி கொடை பிடிச்சி வரைஞ்சிட்ருக்கோம் பாருங்க. கரண்ட்டு போயிடுச்சுங்க. ரொம்ப ஃபுல்லாக மழை. ரொம்ப வெயில லைட்டாக தான் பெய்யுது. ஆனாலும் அது கோலத்துக்கு ஆபத்து தான். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. உட்காந்துருக்கேன் கொடை பிடிச்சிட்டு. போய் லைட் எடுத்துகிட்டு வரேங்க. இந்த பாட்டுலேருந்து இந்த பாட்டு வரைக்கும் அவனுக்கு காமிக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஏஞ்சி வந்தாலும் வந்துடும். இப்போ கரண்ட் போயிடுச்சு பாருங்க. ரோஸ் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. மயிலோட தோகையெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. இன்னும் தட்டு தட்டுன்னு பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாள் இந்த மழை வரல, இன்றைக்கி எதுக்கு வந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் வராமல் இருந்தால் போதும் எனக்கு. மழை பெய்கிற மாரி இல்லைனாலும் கொஞ்சமாவது விடிய வெளிச்சம் வருங்க. இது மழை பெய்யறதால இருட்டிகிட்ருக்க வானம் விடிஞ்சாலும் வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஃபோன் லைட் எவ்வளோ நேரம் கையில் பிடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வீட்டில் இருந்த லைட் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மயிலோட மண்டையும் உடம்பு தான் வரைஞ்சிட்ருக்கேன். மழை இன்னும் விடலைங்க. நானும் மழை விடுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நார்மலாக சும்மா குளம் வர மாரி இருந்தால் நான் மழை பெய்யுதுன்னு அப்படியே போய் படுத்து தூங்கியிருப்பாங்க. இது இதுக்காக சரி பண்ணுவோமேனு வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். லைட்டை போய் உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் உள்ளே வெயிட் பண்ண போகிறேங்க. மழை வேறு மாரி தெரியலங்க. அதனால் அது மேலே இன்னொரு கலரை கொடுத்து அந்த புள்ளியாக விழுந்ததெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேங்க. என்ன பண்ணுறது, வேறு வழியே தெரியலங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை விட்டுருச்சிங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு தோகைக்கு எல்லாத்துக்கும் டிசைனை கொடுத்துட்டு ரோஸுக்கும் வேறு கலரை மேலே அடித்து விட்டாங்க. அந்த கலர் எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சி. இப்போ பார்த்திங்கன்னா இலைக்குமே கலர் வந்து டிம் ஆகிடுச்சி. நல்லா அழகாக போகணுன்னு நினச்சேன், வந்து மழையால் சொதப்பிடுச்சு கொஞ்சம் கோலம். விடிஞ்சிடுச்சு. இன்னும் லோகித்து ஏஞ்சிருக்கவே இல்லை. போட்டு முடிச்சிட்டேங்க நான் ஃபுல் கோலத்தையுமே. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாரி இருக்குது மயில். தனியாக வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக தெரியுது. கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல் கோலம் அப்படியே பார்த்துங்க. இந்த சாங் வேறு காலையில் போட்டு விட்டாங்க, சாமி பாட்டு. அதனாலேயே வீடியோவில் பேச முடியல.
நான் கோலம் போடுறது சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து லோகித் பர்த்டே வீடியோலேயே ஆட் பண்ணிடலான்னு எடுத்தா அந்த மழை வந்து கோலத்துக்கே தனியாக ஒரு வீடியோ வர மாரி ஆக்கி விட்டுருச்சுங்க. மழை வந்த பதட்டத்தில் எதை எங்கெங்கே கடாசினானே தெரியல. எப்படி கடக்க பாருங்கள், கடை பரப்பி வச்சுருக்கேன் எல்லா கோலமாவையும். லோகித்தோட பர்த்டே வீடியோ வந்து நம்ம தனி வீடியோவாக நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோலத்தை வந்து லோகித் பார்க்குற வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. ஹாய், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வந்துடுச்சு. குடு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் வேணுமா? ஏஞ்சி வா. ரோகித், உனக்காக நான் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சர்ப்ரைஸ் செஞ்சுருக்க தெரியுமா? என்னன்னு சொல்லு தம்பி. காரா? கார் இல்லை, நீ ஒன்று கேட்டுகிட்டே இருந்தியா அம்மாட்ட? ஜேசிபி. என்னடா இவன் காரு ஜேசிபின்ட்டு கிடக்குறான். சரி, கை கொடு ஃபஸ்ட்டு. அந்த கை கொடுக்கணும், அதுதான் அந்த கை கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே டு யூ லோகித் நேரு. தேங்க்யூமான்னு சொல்லு. நான் தான் கோலம் போட்டேன், என் கை இப்படி இருக்குது, நீ ஏன் அப்படி இருக்கு கை ஃபுல்லாக? வா, சர்ப்ரைஸ் காட்டுறேன். அப்பா வந்து அக்கா வீட்டுக்கு வர போயிருக்காங்க. யார், அப்பாவையா? சர்ப்ரைஸ் பார்த்துட்டியா? எப்படி இருக்கு? கேட்டுட்டே இருந்தல. என்ன கேட்டேன் என்கிட்ட? போட்டுருக்கண்ணா, நல்லா இருக்கா? இப்போ கிட்ட போய் பார்த்துருவா. வா, செருப்பு போட்டுப்போம். சூப்பராக இருக்கா? உனக்காக தான் காலைல 3 மணிக்கு அலாரம் வச்சு 3:30க்கு ஏஞ்சேன். நடுவில் மழை வந்துடுச்சு. ஓகேயா? நல்லா இருக்கா மயில்? டல்லாக இருக்குல்ல, ஆனால் நம்மளுக்கு சிமெண்ட்டு தரையாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, அம்மா மழை தம்பி, மழையிலே உட்காந்துட்டு போட்டேன் உனக்காக. நீ மயில் கேட்டல, மயில் கோலம் போடு மயில் கோலம் போடுன்னு கேட்டியா இல்லையா? அதுக்கு தான் போட்டேன். ஆமாம், கொடை வச்சுக்கிட்டு உட்காந்து போட்டேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? சரி, லோகித்துக்காக போட்ட கோலம் லோகித்துக்கு பிடிச்சிருச்சு. அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே போதும் இல்லைப்பா? கோலம் எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கா? மயில் மாதிரி இருக்கா இல்லையா பாப்பா? மயில் மாதிரி இருக்கா இல்லையா? மயில் மாரி தான் இருக்கா? எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா பாப்போ? மழைலாம் வந்துடுச்சு, மழையிலே உட்காந்து போட்டேன் நனைஞ்சிக்கிட்டே. தம்பி கேட்டான்றதுக்காக போட்டேன். உங்கள் வேறு எப்படி கிடக்கு வேறு எல்லாம். ஹாப்பி பர்த்டே தம்பிக்கு. சொல்லல, விஷ் பண்ணல தம்பிக்கு. அவள் தனியாக விஷ் பண்ணிப்பா. எனக்கு ஹாப்பி பர்த்டே. எல்லாத்தையும் அவனே போய் விஷ் பண்ணிக்கிறான். அப்பா எங்கன்னு கேட்குறான் தூங்கி ஏஞ்சதும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டான்றேன். என்னான்னு சொல்லுன்ற காரம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தியே அதுடான்ற ஜேசிபின்றான். இதே மயில் கோலத்தை தாண்டி சொன்னேன். ஆசாசியாக போட்ட மயில் ஃபுல்லாக போய் கரைந்து விட்டது. அம்மா கோலமாக கொட்டி எத்தனை மணிக்கு எழுந்து செஞ்சேன் இந்த கோலத்தை, கரைந்து விட்டது. சிரிக்கிறான் பாருங்க, இவனுக்காக தான் வரைஞ்சதே. சிரிக்கிறான். என் பொண்ணு தான் ஃபீல் பண்ணுறா. அப்படியே இப்போ சிரிப்பா பாருங்க. பாருங்க எவ்வளோ மழை பெய்யுது. இந்த மழையில் லோகித்துக்கு எப்படி பர்த்டே கொண்டாடுறதுனே தெரியல. வாசல் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. மழை விட்டாதாங்க எங்கே இருந்தாலும் போக முடியும். அது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது, வீட்லேயே தான் உட்காந்துருக்கணும். நீலாம் தூங்கிட்டா, ஸ்கூல் போகல, நானும் நீ கிளாஸ் போகல, மழை பெய்யுது, என்ன பண்ணுறது? இவ்வளோ மழையில் எங்கெங்கே போயிட்டு வர்றதுங்க? பாருங்கள் தண்ணியை.
போட்ட கோலமும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு போட்டதுக்கு பாருங்கள், மழை வந்து என் கோலத்தை எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிடுச்சு. மயிலையும் காணும், ஒன்றையும் காணும், எல்லாம் கரைஞ்சி மொழிகிடுச்சுங்க உள்ளார போய். லோகித்தோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோலம் போட்ட வீடியோ ரொம்ப வருத்தத்தோடு முடிச்சுக்கிறேங்க.